அங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்க விஜய்க்குமே இங்க ராகினி கிட்ட இருந்து கால் வருது. அந்த காலை பார்த்த விஜயுமே இப்ப நம்ம காவேரி கூட இருக்கோம், சம்பந்தம் இல்லாம இவ டென்ஷன் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலையுமே கட் பண்ணி விடுறாங்க. ஆனா இந்த பக்கம் ராகினியுமே மறுபடியும் கால் பண்ணிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் விஜயுமே ஒருவேளை இதை எமர்ஜென்சியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கால் அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணோடனே இந்த பக்கம் ராகினியுமே என்ன விஜய் நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீங்க கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு வந்தா இது எதுக்காக இப்படி ஒன்று அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட விஜயுமே உங்களுக்கு என்ன வேணும், முதல்ல என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க பாருங்க வெண்ணிலாக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல, அதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராகினியும் ரொம்ப பதட்டமா பேசுற மாதிரி ஆக்டிங் போடுறாங்க. இதை கேட்ட விஜயுமே என்ன சொல்ற, வெண்ணிலாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் ஆப்போசிட்ல இருக்கிற ராகினியுமே இங்க பாருங்க என்னன்னு தெரியல, நான் வெண்ணிலாவோட ரூமுக்கு போனேன், அவங்க ஃபிக்ஸ் வந்து துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, நான் தாத்தாவையும் ஆல்ரெடி கூப்பிட்டுட்டேன், இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே விஜயுமே அதுக்கு நான் டேப்லெட்லாம் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அதெல்லாம் ஆல்ரெடி அவங்க சாப்பிட்டுட்டாங்க போல இருக்கு, ஆனா இன்னுமே அந்த ஃபிக்ஸ் நிக்கல, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, நான் டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயுமே ராகினி கிட்ட ஒரு பயங்கரமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இது கேட்டவனுங்க ராகினியுமே ஓகே விஜய் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு இங்க சிரிச்சுக்கிட்டு ஓகே நான் நினைச்சது நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா இந்த பக்கம் வந்து வெண்ணிலா பக்கத்துல இருக்க தாத்தா கிட்ட போயிட்டு தாத்தா இந்த மாதிரி வந்து விஜய் சொல்றாரு நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாம், அங்க விஜய் வந்துடுறாராமா, நம்ம கூட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராகினியுமே டைரக்டா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிடுறாங்க. ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இங்க எப்பவும் போலயே ராகினி ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு காட்டிக்கிற மாதிரி தாத்தா வெண்ணிலா கூட நான் போயிட்டு வரேன், நீங்க இங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெண்ணிலாவை ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு அவங்களுமே கூட ஏறி போயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அங்க போயிட்டு இருக்கும்போது தான் ஸ்மைல் பண்றாங்க. உண்மையை சொல்லப்போனா இங்க வெண்ணிலாக்கு ஃபிக்ஸ் வந்ததுக்கு முக்கியமான காரணமே இங்க ராகினி தான். ஏன்னா அவங்க ரொம்ப நேரம் ஆகியுமே இன்னும் காவேரியும் விஜயும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுட்டு இதுக்கு மேல இவங்களை ஒன்னா இருக்க விட்டோம் அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை, இப்பனா அவங்களை சீக்கிரமா வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்க ராகினியுமே டைரக்டா வெண்ணிலா கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ரொம்பவே கேஷுவலா பேச ஆரம்பிக்கும் போது இங்க வெண்ணிலாமே எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ஆக்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் நான் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் அப்பனா இவகிட்ட அதிகமா இந்த விஜய் பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா அவளுக்கு ஏதோ வந்து டென்ஷன் ஆகுது, அதே நேரம் நம்ம பழைய விஷயங்களை பத்தி பேசணும் அப்படின்னா அவர் ரொம்பவே வந்து ஹர்ட் ஆகுறா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இந்த பக்கம் வேணும்னே இங்க வெண்ணிலா கிட்ட ஆமா இப்படி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் வெண்ணிலா ரொம்பவே கஷ்டப்பட்ட அந்த ஒரு பகுதியை தோண்டி எடுக்கிற மாதிரி அவங்களோட ஞாபகத்தை வெளியில கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அதே நேரம் வெண்ணிலாவுமே இந்த பக்கம் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தன்னோட அம்மா அப்பா கண்ணு முன்னாடி இறந்து போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அதே நேரத்தில் அளவும் செய்யறாங்க. இந்த மாதிரி ஞாபகங்கள் திடீர்னு வந்து போக இங்க அவங்களுக்குமே என்ன பண்றதுனே தெரியல, பயங்கரமா ஃபீல் ஆகி டக்குன்னு அவங்களுக்கு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருது. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ராகினிக்குமே சரியான சந்தோஷம், ஓகே நம்ம நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க ஃபர்ஸ்ட் போய் தாத்தாவை கூப்பிட்டுருப்பாங்க. தாத்தாவுமே இந்த பக்கம் வந்து வெண்ணிலாவை பார்த்துட்டு என்ன பண்றதுனே தெரியாம அந்த டேப்லெட்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனா இவங்க சாப்பிட வேண்டிய எந்த ஒரு டேப்லெட்டுமே அங்க இருந்திருக்காது. இதை பார்த்த உடனே இங்க ராகினியுமே இல்ல தாத்தா அவங்க டேப்லெட்டை சாப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் வரும்போதே அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுமே ஒரு பொய் சொல்றாங்க. அந்த பொய்யை கேட்டுதான் இந்த பக்கம் விஜய்க்கு கால் பண்ணி வேற வழி இல்லாம இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பதான் காவேரியும் விஜயும் பிரிக்க முடியும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிருப்பாங்க ராகினியுமே. அதுக்கப்புறம் எப்பவும் போல இங்க வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அங்க இருந்து செக் பண்ணும்போது தான் தெரியும் சொல்லப்போனா வெண்ணிலா சரியான விதத்துல டேப்லெட் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் இங்க விஜயும் காவேரியும் டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் இங்க விஜயமே அடிச்சு பிடிச்சி ஓடி போய் இந்த பக்கம் வந்து வெண்ணிலா பக்கத்தில் நிற்கிறாரு. அப்ப பக்கத்தில் இருக்க டாக்டருமே என்ன சார் நீங்க இந்த மாதிரி இந்த பொண்ணை வீட்டில் வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம அவங்களை டேப்லெட் சாப்பிட விடாம இப்படி லேட் பண்ணிருக்கீங்க, அவங்க டேப்லெட்டை பக்காவா சாப்பிட்டுருந்தாங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்திருக்காது சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டவனுங்க ராகினியை பார்த்துட்டு என்னாச்சு ராகினி நீ தானே சொன்ன டேப்லெட்லாம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி சொன்னல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா நான் பார்த்தேன், அங்க வந்து டேப்லெட்லாம் எடுத்து வச்ச அந்த கவர் இருந்துச்சு, அதனாலதான் அவங்க சாப்பிட்டாங்கன்னு நினைச்சிட்டு நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவனு இந்த பக்கம் வந்து விஜய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி டாக்டர் என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெண்ணிலா பக்கத்துல நின்று பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு இருக்க காவேரியுமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்போ ராகினியை பார்த்துட்டு இந்த பக்கம் காவேரிக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, இவ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கா, அது மட்டும் இல்லாம வெண்ணிலாக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ராகினியை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ராகினியுமே அங்கிருந்து வெளியில வரும்போது என்ன காவேரி வெண்ணிலா எப்படி இங்க வந்தான்னு பாக்குறியா, அதுக்கு காரணம் நீ தான் காவேரி, நீ வந்து விஜய் கூட சேர்ந்து வெளியில போனேன்னு நான் கேள்விப்பட்டேன், அந்த விஷயத்தை எப்படியாவது நான் வந்து தடுக்கணும் பத்தியா, அதுக்காக தான் வெண்ணிலாவை இந்த நிலைமைக்கு நான் ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவனுங்க காவேரிக்கு போய் கோவம் வந்துருது. என்னாச்சு உனக்கு என்ன பைத்தியகாரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க, எப்படினாலும் தான் விஜய் தான் என்ன டைவர்ஸ் பண்ண போறாருல, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி வந்து வெண்ணிலாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது, நீ விஜயோட சேர்ந்து எங்கேயும் வெளியில போகக்கூடாது, அவர் கூட சேர்ந்து நீ சந்தோஷமா இருக்கக்கூடாது, அதுக்காக எனக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு தூப்பு சீட்டும் கிடைக்காம இருந்துச்சு, இப்பதான் வெண்ணிலா இருக்கால, வெண்ணிலா வடிச்சா கண்டிப்பா விஜய்க்கு வலிக்கும், அப்போ விஜய் கஷ்டப்பட்டாருன்னா உனக்கும் வலிக்கும்ல, அப்ப அப்படின்னா இதுக்கு மேலே எல்லா பட்டனுமே இங்க வெண்ணிலா கிட்ட தான் இருக்கு, அப்ப வெண்ணிலாவை தொட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு மேல நீ ஏதாவது விஜய் கிட்ட ரொம்பவே ஒட்டி உரசணும், அதே நேரம் அவர் கூட உறவு கொண்டாடணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கேன், அப்புறம் நான் வெண்ணிலாவை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுறாங்க. இதை பார்த்தா காவேரிக்கு ஒரு நிமிஷம் பயமே ஆயிடுது. சொல்லப்போனா தனக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதே நேரம் காவேரியோட மனசுக்குள்ள
மனசுக்குள்ள இந்த பக்கம் ராகினியை பார்த்து கொஞ்சமா பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க.